ஹல்லேலூயா. 2வது மணி அடித்து ரொம்ப நேரமாக யாருமே காணல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா சர்ச்சோட வித்தியாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு பயம் உண்டாயிட்டு. சர்வீஸு 11 மணி 12 மணிக்கோ நம்ம முன்னால் வந்துட்டோம்னு நினச்சேன். நான் கரெக்டாக தான் ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பில் ஒரு 2 வார்த்தை நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம திருமண்டலத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த திருவசனத்தில் நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம். திருவசனத்தை எப்படி சொல்ல அல்லாமலும் மறந்துட்டோம். நீங்கள் உங்களை திருவசனம் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ திருவசனம்னா என்னது? திருவசனம்னா என்னது? திருவசனம்னா திருவசனம் தான் அப்படிங்கிறீங்களோ? இப்போ தூங்குவதில்லை உறங்குவதில்லை தெரியுமா? தூங்குவதில்லையும் உறங்குவதில்லை ரெண்டும் ஒன்றா வேறு வேறையா? பாய்ஸு, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பைபிள் இருக்குதா இல்லையா? ரெண்டும் ஒன்றா வேறு வேறையா? ரெண்டும் ஒன்றுங்கிறவங்க கை தூக்குங்க. ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம், ரெண்டுக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கை வைக்கணும். ரெண்டு தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ரெண்டும் ஒரே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் தனித்தனி வேறு வேறு அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இப்போது தூங்குவதில்லை அப்படின்னா என்னென்னா, படுத்து நல்லா நீட்டி நிமிர்ந்து புரட்டை விட்டு தூங்குறதா என்னது? அப்படியா? இல்லை. ஹல்லேலூயா. அப்படிங்கிறது என்னது? உறங்குறது. ஹல்லேலூயா. தூங்குறதுனா கோழி தூக்கம்னு சொல்லுவேன். இந்த சிலவங்க வீட்டில் தூக்கமே வராது. சர்ச்சில் உட்காந்து சேரில் உட்காந்துனா வெயிட் பண்ணுவாங்க, எப்படியே விடுவாங்க. ஹல்லேலூயா. அதான் என்னதுங்க? தூங்குறது. ஹல்லேலூயா. கோழி தூக்கம்னு சொல்லுவாங்களா அது. இப்போ 2 வேறு வேறையா? சரி. கிருபைன்னு என்னது? இப்போ கிருபன்னு சினிமா பாட்டு மேலே வந்துச்சு. கிருபங்கிறாங்க. கிருபன்னு என்னது? இப்போ தயவு, பொறுமை, இரக்கம், மன்னிப்பு இப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அதே போல் கிருபைன்னா என்னது? எப்படி? புரியல. அதாவது கிருபை என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய பேரன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்குடைய டிரான்ஸ்லேஷன் போய் பார்த்தீங்கன்னா கிருபைன்னு என்னது? நீங்கள் யார் கேட்டாலும் பேரன்பு, வேறு ஒன்றும் இல்லை. தேவனுடைய கிருபைன்னு சொல்கிறோம்ல, தேவனுடைய கிருபை அப்படின்னா தேவனுடைய பேரன்பு, வேறு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் திருவசனம் அப்படின்னா, இப்போது நம்ம பெயர் போடும்போது, ஒரு ஆண்களுடைய பெயர் போடும்போது அல்ல பெண்களோட பெயர் போடும்போது திரு அப்படின்னு சொல்லி பேரை போடுவாங்க. அதேமாதிரி பெண்கள் பேர் போடு திருமதி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதே போல் இந்த வசனம் வார்த்தை, இந்த வார்த்தை யாராக இருக்கிறா? போச்சு. ஹல்லேலூயா. வார்த்தை யாராக இருக்கிறா? இயேசுவாக இருக்கிறார். அப்போ இயேசுக்கு சும்மா வசனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்மளையே என்ன பண்ணுறாங்க? திரு டேனியல், திரு ஜார்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இயேசு வசனமாக இருக்கிறார். அதனால் அவருக்கு பேர் என்னது? வசனமாக இருக்கிற தேவனுக்கு பேர் என்னது? திருவசனம். கைத்தட்டக்கூடாதா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதில் 2 காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குது? ஒன்று திருவசனத்தை கேட்கணும், அடுத்தது நடக்கணும். இப்போ இப்போ நம்ம மோன் சீரியஸில் ராசஸ் கொடுக்குற மெசேஜ் கேட்டிருக்கீங்க. அது என்ன சொல்கிறீங்க? அவருடைய பிரசங்கம்னு சொல்கிறீங்களா? சரி. இப்போ அதேமாதிரி டிஜிஎஸ் தினகரங்கள் மெசேஜ் கேட்டிருக்கீங்க, பால் தினகரங்கள் கேட்டிருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய மெசேஜ் கேட்குறீங்க. இது ஒவ்வொருத்தருடைய மெசேஜ். இயேசு கிறிஸ்துடைய மெசேஜ் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கம் எங்கே இருக்குது? கை தட்டுங்க. யார் சொன்னா? மத்தேயுன்னு சொல்லி. மத்தேயு 5, 6, 7 யாருடைய மெசேஜ்? யாருடைய வார்த்தை? யாருடைய பிரசங்கம்? இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம். நீங்கள் உலகத்தில் மனுஷருடைய பிரசங்கம் கேளுங்க, கேட்காம போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் யாருடைய மெசேஜ், யாருடைய பிரசங்கம் கேட்டுருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுடைய. ஏன்னா அவருடைய வசனம், அவருடைய பிரசங்கம் சீடியில் இல்லை. இப்போ சீடியில் இருந்து என்ன பண்ணுவாங்கங்க? ஈஸியாக ஆன் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது அப்படி இல்லை. கண்ணை திறந்து கண்ணாடியை போட்டு அதை போட்டு லைட்டை போட்டு படிக்கணும்னா ரொம்ப கறி வலிக்குது. ஹல்லேலூயா. படிக்குமா வலிக்காதாங்க? பைபிள் வாசிக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிப்பீங்க? இந்த கேலண்டரில் போட்டுருப்பாங்களோ ஒரு வசனம், அதை வாசிட்டு போவீங்களோ?
அல்லையா? டெய்லி என்ன பண்ணோம்னா காலையில் நீதிமொழிகள் ஒவ்வொரு அதிகாரம், நைட்டு சங்கீதம், இடப்பட்ட நேரத்தில் இந்த இயேசுனுடைய பிரசங்கம், மோசனுடைய காரியங்கள், கட்டளை, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், வாசித்து நீங்கள் என்ன பண்ணலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். அல்லையா? இப்போ வந்து இயேசுனுடைய வார்த்தை, அதாவது பிரசங்கம், மலை பிரசங்கத்தை மத்திய 5-6 இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் அதை கேட்டு அதன்படி நடந்தால் நீங்கள் எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். போக முடியுமா, போக முடியாதா? இப்போ மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா, அப்போ அவருடைய பிரசங்கத்தை வாசிக்க டெய்லி நீங்கள் வாசித்து மத்திய 5-6 என்ன பண்ணணும், சிறுபிள்ளையில் என்ன பண்ணணும், மனப்பாடமாக படிக்கணும். அல்லையா? கர்த்தருக்கு இனி வசனம் கிடைக்கக்கூடிய காலம், பஞ்சகாலம் வரப்போகுது. அல்லையா? அப்போ இப்போவே மனப்பாடம் பண்ணி வச்சோன்னா மத்திய 5-6 அந்த மலை பிரசங்கத்தை, இயேசு சொன்ன பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்பவுமே என்ன பண்ணு, அது பிரயோஜனமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆவியில் எளியவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக போட்டு வரோம். உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், எல்லாமே மத்திய 5-6 நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை வாஸ்து தெரிந்து கொள்ளணும். அல்லையா? கர்த்தருக்கு சோதனை. அதே போல் கடைசியில் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். வசனத்தை காத்து கொண்டபடினால் பூமியிலே இப்போ திருவசனத்தை நம்ம காத்து கை கொண்டா நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நமக்கு எதுலேருந்து தப்பிக்கலாமா, சோதனை காலத்துலேருந்து தப்பிக்கலாமா. அல்லையா? சோதனை ஒரே சோதனை அப்படின்னு சொல்கிறோமா, அந்த சோதனை நமக்கு வராமல் இருக்கணும்னா திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கை கொள்ளும்போது இந்த உலகத்தில் இந்த பூமியில் நம்ம சோதனைக்கு தப்பித்து கொள்ளலாம். அல்லையா? கர்த்தருக்கு சோதரம். அதே போல் என்னென்ன வார்த்தை பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன வார்த்தை வேதம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கடைசி 21ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மத்தியில் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் யார் பார்த்தீங்கன்னா மத்திய 21:8 வாசிங்க. இந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்து பார்த்துங்க. வெளிப்படுத்தல் 21:8, மத்திய இல்லை, வெளிப்படுத்தல் 21:8. பாருங்கள், பயப்படுகிறவங்க யார் பயந்தா? இந்த வேதத்தில் பயந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்லி யார் சொன்னான்? யோபு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். யோபு என்ன சொன்னால், பயந்த காரியம் நேரிட்டது. அப்போ நம்ம எதெல்லாம் பயப்படுறோமோ அதுபடி நடக்கும். பயப்படக்கூடாது. பயந்தால் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அடுத்தது பாருங்கள், அவிசுவாசிகள் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்போ விசுவாசமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகம் போக முடியும். விசுவாசத்தில் யார் விசுவாசமாக இருந்தால் யார் அவிசுவாசமாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸ்ரோன் லாசர் இருக்காங்களா, ஐஸ்ரோன் லாசர் வந்து இறந்து போனான்னு பரலோகம் போனான்னு போனான். ஆனால் கடைசியில் சாகிற வரலையும் அவனுக்கு என்ன இருந்து, கடைசி சாகரவரையும் அவன் பிச்சை எடுத்து, அதாவது தர்மம் எடுத்து, அதாவது எஜமானுடைய பாதத்தில் உட்கார்ந்து தான் என்ன பண்ணான், சாப்பிட்டான். அவனுடைய உடம்புலாம் என்னது, அவளும் வியாதி. அல்லேலூயா. இது என்ன காரணம், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனால் இங்கே வந்து என்ன கஷ்டப்பட்டான். ஏன் கஷ்டப்பட்டான்? இப்போ யோபு வந்து சோதனை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனால் கடைசியில் சாகருக்கு முன்னால் ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற்று வந்தான். அது ஏன் ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற்று வந்தான்? அவனும் நீதிமான் தான், இவனும் நீதிமான் தான். அல்லேலூயா. கரங்களை திட்டம் யார் சொன்னா, விசுவாசம் சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ பாருங்கள், இப்போ யோபு வந்து என்ன பண்ணுறான், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறான். எப்படின்னா, கர்த்தர் தந்தார், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். அதனால அவன் ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டான். அந்த யோபு எங்கே போகல, மருத்துவரை தேடியோ தன்னுடைய நண்பர்களை தேடியோ எந்த யாருக்கும் உதவிக்கு என்ன பண்ணல, போகலை. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தான். ஆனால் இந்த லாசர் என்ன பண்ணான், தேவனுடைய பாதத்தில் இருக்கலை. ஆனால் இவன் ஒரு நீதிமான் தான், மரித்தான், பரலவும் போனான். ஏன் அவன் கடைசிவர கஷ்டப்பட்டான்னா, இவன் யாருடைய பாதப்படியில் போய் உட்கார்ந்துருந்தான், ஐஸ்வரன் பாதப்படியில் உட்கார்ந்தான். அதனால அவனுக்கு அவிசுவாசத்தின்படி, அவனுடைய காரியத்தின்படி அவனுக்கு என்ன இல்லை, பிரச்சனை தீரலை, சோதனை தீரலை, வியாதியாக இருந்தான். கர்த்தருக்கு சோதனை. நாமளும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம வசனம் சொல்கிற மாதிரி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிலைத்திருந்து, நம்ம இன்றைக்கி மெசேஜ் கேட்டோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். யோபு எங்கே காத்திருந்தான், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் லாசர் எங்கே போய் காத்திருந்தான், ஐஸ்வரன் உலகத்தானுடைய பாதத்தில் போய் காத்திருந்தான். அதனால அவனுக்கு இந்த உலகத்தினுடைய கஷ்டம் தீரவே
இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் இன்னும் அதிகமாக பேச முடியாது. கர்த்தருக்கு சோதனை. இதுக்கு மேலே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் கரெக்டாக சரியான நேரத்தை வாங்க, அதுவே தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு நீங்கள் ஆலயத்தை நேசிக்கிறவங்களா இருந்தால் தேவனுடைய வார்த்தை கனப்படுத்துங்களா, சரியான நேரத்தை வாங்க. முதல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கணும். முதல் ஜெபம் இருக்கும், பெல் அடிக்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடணும். ரெண்டாவது ஜெபம் வர என்ன பண்ணணும், காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி என்னோட பேசுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைலாம் நீக்கி போடுங்க, எனக்கு பிரச்சனைலாம் நீக்கி போடுங்க, எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, தரிசனம் கொடுங்க, எனக்கு தேற்றுங்க, ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அதுக்கு வேறு 2ஆம் மணி அடித்தோன்னா நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களோடு இடைப்படுவார்.